Right, so Tech Friend and welcome to Tech Fear tablet. In this tablet, we are going to develop an Android application for Talking Tom Android application. So இதில் ஒரு WebView டூலுக்கு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு என்ன மாதிரி டாம் உங்களுக்கு ஜிப் ஃபைல் வேணுமோ அதை லோட் பண்ண போகிறோம். லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது இந்த ஸ்பீச் ரெகக்னைஸுங்கிற ரிசீவ் பண்ண போது ரிசீவ் பண்ணி எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ அந்த ரிசல்ட்டை கேதர் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை உங்கள் டெக்ஸ்ட் ஸ்பீச் யூஸ் பண்ணி உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆக போகுது. அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறத ரிசீவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யும், உங்களுக்கு வாய்ஸ் அது திரும்ப ரிட்டர்ன் ப்ளோ ஆகும். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அண்ட் செகண்ட் திங், we are going to have a lot of button. இதில் நான் பர்த்டே கிளிக் பண்ணால் உங்கள் டாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பர்த்டே விஷ் பண்ணுறது, டான்ஸ்னா ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் கேரி பண்ணுறது, லாக்டவுன் கிளிக் பண்ணணுமே நீங்கள் உங்கள் இப்போ ப்ரெசென்ட் ஆக இந்த லாக்டவுன் கான்செப்ட்டுக்கு உங்கள் டாம் என்ன மாதிரி ஆக்ட் ஆகுறது, ஆல் தோஸ் திங் we are going to develop in this tutorial and you can enjoy by developing this tutorial. Yes, you are going to develop in this tutorial mic talking tom. ஸோ இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்ளிகேஷன் இங்கே ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் டிஃபால்ட்டாக நம்ம ஒரு ஜிப் ஃபைல் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நான் டாக் டு மீங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பேசுகிறேனோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பீச் ரெக்கக்னைஸை ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசி முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாய்ஸை அதை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஹாய் வெல்கம். Hi, welcome. என்ஜாய் யுவர் டியூட்டோரியல். Enjoy tutorial. ஸோ இதே கீழே நான் பர்த்டே, ஹாப்பி, டான்ஸ், லாக்டவுன் ஏகப்பட்ட பட்டன் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்கள் ஜிப் ஃபைலும் எனக்கு மாறப்போகுது. அட் த சேம் டைம் அதுக்குரிய சவுண்டு உங்களுக்கு இங்கே ப்ளோ ஆக போகுது. Happy birthday. And happy, the Tom is going to enjoy A.R. Rahman music. And for the first time, the Tom is going to dance for Ilayaraja song. And finally, a lockdown. And this is the application we are going to develop in this tutorial. And here we can enter into a Google. There, go with MAT App Inventor. Go with your first link. Create apps. And there you have to log in with your Gmail account. And this is your app inventor. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். இப்போ நம்ம நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்டில் போய்ட்டு ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட், மை டாக்கிங் டாம். திஸ் இஸ் யுவர் ஒர்க் பேஜ். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்க்ரீன் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்கள் டைட்டில். ஸோ டெக் வியூ டேப்லெட் டாக்கிங் டாம். அண்ட் தென் உங்களோட பேக்ரவுண்ட் கலர் கோ வித் பிங்க் கலர். இப்போது உங்களோட டாம் வியூ பண்ணுறதுக்கு வெப் வியூவர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதோட ஹைட் அண்ட் வித் ரெண்டுமே ஃபில் பேரண்ட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ பட்டன் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்க்ரீனோட ஹரிஜாண்டலில் சென்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டன். ஸோ இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பேசுகிறப்ப ஆட்டோமேட்டிக்லி இஸ் கோயிங் டு ரெக்கக்னைஸ் யுவர் ஸ்பீச். ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் ஸோ நான் இங்கே டாக் டு மீன் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கடுத்து கீழே உங்கள் லேயரில் போய்ட்டு ஹரிஜான் லேயர் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள்.
ஸோ இந்த ஹரிசாண்டல் ஏஜ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட வித்தை ஃபில் பேரண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம 2 பட்டன், இதோட 4 பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் 1, பட்டன் 2, 3 அண்ட் தென் 4. ஸோ மொத்தம் இதில் உங்களுக்கு 4 பட்டன் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட் திங் உங்கள் பட்டனோட ஃபாண்ட்டை போல்ட் பண்ணிவிட்டு இதோட டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இதில் நான் கேரி பண்ணுறது வந்து பர்த்டேன்னு கேரி பண்ண போகிறோம். ஸோ பர்த்டே பண்ணிவிட்டு உங்களோட வித்தை வந்து ஃபில் பேரண்ட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட தேர்ட் ஒன். ஸோ இதையும் உங்களோட வித்தை ஃபில் பேரண்ட் செட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் போல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெக்ஸ்ட்டில் ஸோ ஹாப்பின்னு கேரி பண்ண போகிறோம். அண்ட் தென் உங்கள் தேர்ட் பட்டன் ஸோ வித் ஃபில் பேரண்ட் ஃபாண்ட் போல்ட் பண்ணிவிட்டு இதோட டெக்ஸ்ட்டு ஸோ டான்ஸு அண்ட் லாஸ்ட்டு வித் ஃபில் பேரண்ட் செட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் போல்டு. ஸோ இதோட டெக்ஸ்ட்டை நம்ம லாக்டவுன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். உங்கள் ஹரிசாண்டலில் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் தான் செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அவர் டிசைன். இப்போது நான் டாக் டு மீங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அதை ரெகக்னைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது திரும்ப உங்களுக்கு பேச போகுது. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் அண்ட் கிவ் அ சவுண்டு. ஸோ இதான் நம்ம டிசைன் பண்ண போகிற கான்செப்ட்டு. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் திங் உங்களோட மீடியாவில் மொத்தம் 4 சவுண்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 சவுண்டுமே இந்த கீழே இருக்கிற இந்த ஒவ்வொரு பர்த்டே, ஹாப்பி, டான்ஸு, லாக்டவுன் இந்த ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப அங்கே சவுண்டு ப்ளே பண்ணுறதுக்கு இங்கே 4 சவுண்ட் ரெக்கார்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஸ்பீச்சு, நீங்கள் பேசினதை ரெகக்னைஸ் பண்ணி திரும்ப அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட் ஸ்பீச்சு. ஸோ அண்ட் தென் உங்களோட எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு இம்போர்ட் எக்ஸ்டென்ஷனில் போய் சூஸ் ஃபைல். ஸோ இதில் இந்த ஸ்பீச் ரெகக்னிஷன் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூ கேன் டவுன்லோட் யுவர் ஸ்பீச் ரெகக்னிஷன். ஸோ இந்த ஸ்பீச் ரெகக்னிஷன் எடுத்து உங்கள் ஆப்பில் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டு உங்களோட சென்சாரில் போய்ட்டு கிளாக், இந்த கிளாக்கு நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறப்போ மட்டும் உங்கள் டைமர் என்னபிள்ட டிக் எடுத்து விட்ருங்க. அண்ட் தீஸ் ஆர் யுவர் டிசைன் கான்செப்ட். now we can enter into a block. ஸோ இந்த பிளாக்ல என்டர் ஆகிறது ஃபஸ்ட்டு உங்களோட பட்டன் 1. ஸோ பட்டன் 1 அப்படிங்கிறது உங்களோட டாக் டு மீங்கிற அந்த பட்டன். ஸோ இந்த பட்டனோட கிளிக் இவெண்ட் எடுத்து வச்சுட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் ஸ்பீச் ரெகக்னைஸை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீச் ரெகக்னைஸில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் கெட் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டெக்ஸ்ட்டை அது கேதர் பண்ண போகுது. ஸோ கேதர் பண்ணி முடிச்ச உடனே இப்போ உங்களோட ஸ்பீச் ரெகக்னைசர் எனக்கு வந்து எப்போ உங்கள் டெக்ஸ்ட் எனக்கு ரிசீவ் பண்ணுது ஆஃப்டர் கெட்டிங் டெக்ஸ்ட்டு, இந்த ஆஃப்டர் கெட்டிங் டெக்ஸ்ட் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து டெக்ஸ்ட் எனக்கு கெட் பண்ண உடனே உங்களோட வெப் வியூவரில் உங்கள் ஹோம் யூஆர்எல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோம் யூஆர்எல், ஸோ இதில் உங்கள் ஹோம் யூஆர்எல் மாற்றிட்டு எனக்கு எந்த இமேஜ் எனக்கு வந்து உங்கள் டெக்ஸ்ட்டை ரிசீவ் பண்ணி திரும்ப அது எனக்கு பேசுகிறப்ப என்ன உங்களுக்கு வந்து டாமோட ஜிப் ஃபைல் வேணுமோ அதை இங்கே லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு எம்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எம்டி வச்சு இதில் உங்களோட யூஆர்எல் நான் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூஆர்எல் எப்படி கேதர் பண்ணுறது அப்படின்னா இந்த லிங்க் எல்லாமே உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூ கேன் ரெஃபர் இட். ஸோ இந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட ஜிப் ஃபைல் இருக்கும் உங்களுக்கு, டாமோட ஜிப் ஃபைலு. இதில் உங்களுக்கு என்ன ஜிப் ஃபைல் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ஜிஃபைல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இமேஜ் நியூ டேப்னு இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜிஃபைலோட பாத் இங்கே உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த பாத் எடுத்து நம்ம அந்த டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ண போகிற லிங்க் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வாய்ஸ் எனக்கு ரிசீவ் ஆகுதோ, வாய்ஸ் ரிசீவ் ஆனதுக்கு அடுத்து அந்த வாய்ஸ் அது பேசுகிறப்ப எனக்கு இந்த ஒரு இமேஜில் தான் எனக்கு பேசணும். அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த ஜிப் ஃபைலை நான் அதில் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைலோட பார்த்து இங்கே காப்பி பண்ணிவிட்டு இதை உங்கள் ஆப் இன்வெர்ட்டோட இந்த டெக்ஸ்ட்டில் இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இமேஜ் வந்த உடனே இப்போ நான் பேசுனது திரும்ப ரிட்டன் பேசணும். அதனால் என்ன பண்ணேன்னா உங்கள் டெக்ஸ்ட் ஸ்பீச் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துகிட்டு இதை கால் பண்ணுறவங்களுக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நான் பேசின உங்கள் டெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு ரிட்டனில் பேச ஆரம்பிக்கும். எதை பேசணும் அப்படின்னா, இந்த ஸ்பீச் ரெகக்னைஸில் எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிச்சு, நான் என்ன பேசினேங்கிறது இந்த ரிசல்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணிட்டு கெட் ரிசல்ட்டுங்கிறது இங்கே கால் பண்ணிக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் பேசுனது அந்த ரிசல்ட்டில் இருக்கும். அதை என்ன செய்யும் உங்களுக்கு அதோட வாய்ஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திரும்ப உங்களுக்கு ப்ளோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஃபஸ்ட் கான்செப்ட். அண்ட் செகண்ட் திங் எனக்கு என்ன அப்படின்னா, உங்களோட டெக்ஸ்ட் ஸ்பீச்சில் எப்போ எனக்கு பேசி முடிக்குதோ ஆஃப்டர் ஸ்பீக்கிங், ஸோ நான் பேசினது திரும்ப அது ரிட்டர்ன் பண்ணி பேசிடுச்சு அப்படின்னா திரும்ப அது நார்மல் ஆகணும். ஸோ நார்மல் ஆனால் திரும்ப என்ன செய்ய முடியும், நான் என்ன பேசணும் நான் பேசிக்கலாம். ஸோ அதுக்கு நான் நார்மல் ஆகிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் டெக்ஸ்ட் ஸ்பீச் ஆஃப்டர் ஸ்பீக்கிங் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் உங்கள் கிளாக் எடுக்க போகிறோம். ஸோ கிளாக்கில் போயிட்டு இதில் செட் கிளாக், உங்கள் டைமர் எனேபிள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பை டிஃபால்ட்டாக உங்கள் கிளாக்கோட டைம் எனேபிள் வந்து நம்ம ஃபால்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா ட்ரூ பண்ண போகிறோம் நம்ம. ஸோ உங்களோட லாஜிக்கில் போயிட்டு ட்ரூ எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் எனக்கு வந்து இன்டர்வல், எனக்கு வந்து எவ்வளோ இன்டர்வல் அப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கிளாக்கில் போயிட்டு உங்கள் டைம் இன்டர்வலில் ஸோ உங்கள் டைமர் இன்டர்வலை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் டைம் இன்டர்வல் உங்களோட மேத்தில் போயிட்டு மேலே 0 இருக்கும், அதை எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணும் நீ எவ்வளோ உங்கள் டைம் செட் பண்ணணுமோ டியூரேஷன் செட் பண்ணிக்கலாம் இன்டர்வல். இப்போ நான் 1000 கொடுக்குறேன். ஸோ 1000 அப்படிங்கிறது 1 செகண்ட் அர்த்தம். அப்போ 1 செகண்டுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு, அது வெயிட் பண்ணிவிட்டு இந்த கிளாக்கில் அந்த 1 செகண்ட் ஆன உடனே அந்த கிளாக் எனக்கு என்ன மாறணும் அப்படின்னா, உங்கள் கிளாக்கரோட டைமர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் உங்களோட வெப்பியோட யூஆர்எல் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு என்ன இமேஜ் வேணும் அப்படின்னா, எப்போ நான் பேசி முடிச்சுட்டு திரும்ப நார்மல் ஆகுதோ அப்போ நார்மல் ஆகிறப்போ எனக்கு என்ன செய்யணும், அடுத்த நீங்கள் பேசுகிறத அதை வந்து லிசன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ லிசன் பண்ணுறதுக்காக நான் இந்த ஜிப் ஃபைல் வைக்கிறேன். ஸோ இதான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த இமேஜ் இருக்கும். ஸோ எப்போ நான் வந்து பேசுகிறேனோ அப்போ எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த இமேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் உங்களுக்கு டிஃபால்ட் இமேஜ். ஸோ இதை எடுத்து உங்களோட டைமரில் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து நான் என்ன பேசுகிறேங்கிறது அது ரிசீவ் பண்ண போகுது. ஸோ ரிசீவ் பண்ணிவிட்டு எப்போ எனக்கு வந்து நான் பேசி முடிக்கிறேனோ பேசி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜிப் ஃபைல் எனக்கு இங்கே மாற்ற உடனே இப்போ நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறது ரிசல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு திரும்ப எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து எப்போ நான் ஸ்பீச்சை வந்து நான் பேசி முடிக்கிறேனோ பேசி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எனேபிள்டை வந்து ட்ரூ பண்ணிவிட்டு உங்கள் இன்டர்வல் நான் 100 கொடுக்குறேன். ஸோ தட் மீன்ஸ் 1 செகண்ட். ஸோ அப்போ 1 செகண்ட் ஆனோன்னு எனக்கு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் கிளாக்கில் எனக்கு வந்து இது ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் 1 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், உங்களுக்கு உங்கள் ஸ்பீச்சர் உங்கள் ஸ்பீச்சை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு அது ரெடி ஆயிரும். அதுக்காக இந்த இமேஜை நான் இங்கே லோட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் அ திங். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நான் ஒவ்வொரு பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சவுண்டும் அதுக்கேற்ற மாதிரி ஜிப் ஃபைல் எனக்கு இங்கே சேஞ்ச் ஆக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட சவுண்ட் இங்கே லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சவுண்ட் 1ல் இங்கே சோர்ஸ் ஃபைலில் போய்ட்டு உங்களுக்கு என்ன சவுண்ட் வேணுங்கிற இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பர்த்டே. ஸோ இங்கே பர்த்டே இங்கே லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் சவுண்டில் வந்து எனக்கு ஹாப்பி. ஸோ அப்லோட் ஃபைலில் போய்ட்டு ஹாப்பியை அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் சவுண்டில் உங்களுக்கு டான்ஸ்.
அண்ட் உங்களோட ஃபோர்த் சவுண்டில் உங்கள் லாக்டவுன். சரி, இப்போ உங்கள் சவுண்டு எல்லாமே உங்கள் காம்பவுண்டில் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணால் ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த சவுண்டும் அதுக்கேற்ற ஜிப் ஃபைலும் எனக்கு இங்கே லோட் ஆகணும். ஸோ அப்போ உங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டே உங்கள் பிளாக்ல போயிட்டு ஸோ இப்போ உங்களோட பிளாக்ல பட்டன் 2 அதோட கிளிக் இவெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஒன் உங்கள் வெப் வியூவரை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன உங்கள் ஜிப் ஃபைல் வேணுமோ அதை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் பர்த்டேக்கு என்ன கேரி பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஜிப் ஃபைல் தான் நம்ம கேரி பண்ண போகிறோம். இந்த ஜிப் ஃபைலை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜிப் ஃபைலோட பார்த்து உங்கள் பட்டனில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஜிப் ஃபைல் இம்போர்ட் ஆகிடுச்சு. உங்கள் சவுண்டு ப்ளோ ஆகணும். ஸோ அதுக்கு உங்கள் சவுண்டு 1 தான் உங்களோட பர்த்டேக்குரியது. அதை இங்கே ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன கேரி பண்ணுங்க அப்படின்னா இந்த சவுண்டோட இந்த பர்த்டேங்கிறத விட டூரேஷன் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இங்கே வந்து 3 செகண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள் உங்களோட இன்டர்வலில் ஸோ உங்களோட செட் கிளாக்கோட இன்டர்வலில் நான் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி உங்கள் இன்டர்வல் மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், உடனே உங்களுக்கு வந்து ஒரு 1 செகண்ட்லேயே உங்களுக்கு நார்மல் ஜிஃப் உங்களுக்கு மாறிடும். சவுண்டு மட்டும் தான் ப்ளோ ஆகும். ஸோ அப்போ எனக்கு சவுண்டோட எனக்கு அந்த ஜிஃப் ஃபைல் எனக்கு சேர்ந்துருக்கணும் அப்படின்னா அந்த சவுண்ட் எவ்வளோ செகண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுங்க, டைம் இன்டர்வலில் கிளாக்கில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கிளாக்கோட டைம் இன்டர்வலில் ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ டைம் இன்டர்வல்னு கேட்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் மேத்தில் போயிட்டு எம்டி இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ டைம் இன்டர்வல் கேரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 3000 வைக்கிறேன். தட் மீன்ஸ் 3 செகண்ட் எனக்கு இது கேரி ஆகணும். ஸோ இதே பட்டன் 2 எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து பட்டன் 3 உங்களுக்கு. ஸோ பட்டன் 3யோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாப்பி. ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே ஹாப்பியோட யூஆர்எல் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஹாப்பின்னு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த யூஆர்எல் உங்களுக்கு இங்கே ப்ளோ ஆகும். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணுங்கன்னா உங்கள் யூஆர்எல் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் உங்கள் இன்டர்வல் இங்கே எனக்கு 4 செகண்ட்ஸ் எனக்கு இந்த சவுண்டு ப்ளோ ஆகும். அதனால் இங்கே 4 செகண்ட்ஸுக்கு 4000 இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களோட பட்டன் 3. அண்ட் தென் உங்களுக்கு பட்டன் 4. ஸோ கிளிக் பண்ணி பட்டன் 4 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டன் 4ல் எனக்கு என்ன அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து டான்ஸுங்கிறது கேரி பண்ண போகிறோம். ஸோ டான்ஸுக்கு ஸோ இதுதான் உங்களோட யூஆர்எல். ஸோ இதான் உங்கள் டான்ஸோட யூஆர்எல். ஸோ இந்த ஜிப் ஃபைலோட யூஆர்எலை காப்பி பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஜிஃபோட பார்த்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் எனக்கு என்ன அப்படின்னா இங்கே எனக்கு வந்து பட்டன் சவுண்ட் 1 உங்களுக்கு கேரி ஆகும். இங்கே உங்களுக்கு வந்து சவுண்ட் 2 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்டு பட்டன் 3க்கு வந்து 4க்கு வந்து சவுண்ட் 3 உங்களுக்கு. அண்டு இன்டர்வல் வந்து உங்களுக்கு 8000 நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அண்டு லாஸ்ட் உங்களுக்கு பட்டன் 5. ஸோ இந்த பட்டன் 5 வந்து லாக்டவுன் உங்களுக்கு. ஸோ இந்த லாக்டவுன் அப்படிங்கிறப்ப இந்த லாக்டவுன்கிற பட்டன் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு இந்த ஜிப் ஃபைல் உங்களுக்கு இம்போர்ட் ஆகணும். ஸோ அப்போ இதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சவுண்ட் ட்ராக் வந்து 4 எனக்கு ப்ளே ஆகணும். டூரேஷன் வந்து உங்களுக்கு 6 செகண்ட்ஸு. அதனால் 6000 இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு பட்டன் கிளிக் பண்ணுறப்ப அதுக்குரிய உங்களுக்கு யூஆர்எல் உங்களுக்கு ஜிப் ஃபைல் எனக்கு கேரி ஆகும். அட் த சேம் டைம் உங்களோட சவுண்டு எனக்கு இங்கே ப்ளோ ஆகும். அண்ட் திஸ் இஸ் அ திங் அபவுட் யுவர் டாக்கிங் டாம் அப்ளிகேஷன். ஸோ இதே இப்போ நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ பில்ட்டில் போயிட்டு அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து
உங்கள் ஐக்கான் செட் பண்ணலாம், நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கான் ஃபஸ்ட் செட் பண்ணல, நீங்கள் முதல்ல செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஐக்கான் இருக்கும். ஸோ ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஐக்கான் வேணுமோ அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு நீங்கள் ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஐக்கான் வேணுமோ அது இங்கே செட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஐக்கான் இங்கே செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன இமேஜ் இங்கே இம்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்கள் ஐக்கான், உங்கள் அப்ளிகேஷனோட ஐக்கானாக உங்களுக்கு வியூ ஆகும். அண்ட் உங்கள் பில்டில் போயிட்டு ஏபிகே QR கோடு இருக்கும் உங்களுக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக QR கோட் ஜென்ரேட் ஆகும். இந்த QR கோட் ரன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் MIT கம்பெனி அண்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது உங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதோட லிங்க் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூ கேன் இன்ஸ்டால் யுவர் MIT கம்பெனியன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் APK டெவலப் பண்ணணும் அப்படின்னா அது கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், APK சேவ் APK டு மை கம்ப்யூட்டர்னு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் APK உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் உங்களோட சிஸ்டத்தில். அதை உங்களோட மொபைலில் நீங்கள் யூஎஸ்பியாக காப்பி பண்ணிட்டு யூ கேன் இன்ஸ்டால் அண்ட் யூ கேன் ரன் யுவர் அப்ளிகேஷன். அண்ட் இதான் உங்களோட MIT கம்பெனியன். இதில் போய் உங்களுக்கு ஸ்கேன் QR கொடுக்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் QR கோட் ஸ்கேன் ஆகி உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்கும் உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மை டாக்கிங் டாம்ங்கிறது இங்கே டவுன்லோட் ஆகி யூ கேன் இன்ஸ்டால் யுவர் அப்ளிகேஷன். அண்ட் திஸ் இஸ் அப்ளிகேஷன் வி ஹவ் கிரியேட்டட் இன் திஸ் டுட்டோரியல் டாக்கிங் டாம். இதில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆனோடனே இதில் உங்களுக்கு எம்டியாக இருந்தது அப்படின்னா உங்களோட வெப்வியூ ப்ளேஸ் பண்ணுறப்ப உங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் ஹோம் URL இருக்கும். அதில் இந்த ஜிப் ஃபைலோட பார்த்து நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிடுங்க. அப்போ ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு இந்த ஜிப் ஃபைல் தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் நம்ம ட்விட்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணாமல் இருப்போம். ஸோ அதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா எம்டி இல்லாமல் ஓப்பன் பண்ணுறப்பே உங்களுக்கு இந்த ஜிப் ஃபைலோட உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து டாக் டு மீ நான் கிளிக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Thanks, love watching WDO. ஸோ நீ என்ன கேரி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அதை கெட் பண்ணிவிட்டு இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ரிட்டர்ன் த வாய்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பர்த்டே, Happy birthday. ஸோ இது மாதிரி உங்கள் லிங்க்கில் ஏகப்பட்ட ஜிப் ஃபைல் கொடுத்துருப்பேன் நான். அந்த ஜிப் ஃபைல் நீங்கள் எதை வேணால் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பட்டன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு பட்டன் கிளிக் பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிங்க. இதே நீங்கள் வந்து ஒரு உங்கள் டாக்கிங் டாம் மாதிரி இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி அவங்க வாய்ஸ் எல்லாம் உள்ள இம்போர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாக்கிங் டாம் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இன்னும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அண்ட் என்ஜாய் திஸ் டியூட்டோரியல் அண்ட் மேக் யுவர் ஓன் அப்ளிகேஷன். This is a concept how to develop an talking tom Android application. ஸோ இது இன்னும் ரியல் டைமாக கேரி பண்ணுறதுக்கு ஒரு 3 or 4 ஏஜ் பர்சன் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்த்டேக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டாக்கிங் டாம் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுங்கள். அதில் அவங்க வாய்ஸே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவங்களோட ஜிஃபைலே எனக்கு லோட் ஆக மாதிரி கேரி பண்ணுங்கள். அண்ட் இட் வில் பி அ பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன். Go for it and have a beautiful application. In the next tablet, it's going to be a 50th video of our TechFever tablet. So இதில் we are going to develop an AI application. ஸோ ஒரு AI application யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண போகுது. அப்படி ஆன்சர் தெரியல அப்படின்னா we are going to train the application. நம்ம என்னெல்லாம் ட்ரெயின் பண்ணுறோமோ நெக்ஸ்ட் எப்போ அந்த அப்ளிகேஷன் அந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ we are going to develop an AI is equal to Google Assistant. That's the thing we are going to have our 50th video. And share this tablet to all your friends and definitely you can get a lot of knowledge towards Android and go for it. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet in the next tablet and this is bye from my tech friend. Thank you.